அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முக்கியமானது தலைவலின்றாங்க. தலைவலிக்குது, ஒன்றுமே முடியலன்ட்டு தைலம் தேய்க்கிறது மற்றது எல்லாமே இது பண்ணுறாங்க, வைத்தியம் பார்க்குறாங்க, போயிட்டு மெடிசன் எடுத்துக்கிறாங்க. தலைவலிக்கு முக்கியமாக காரணம் என்னென்னா, முன்ன தலைவலி வலிக்குது, நெத்தியில் தலைவலிக்குது, நெத்தி ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, தூங்கி எழுந்தாங்கன்னா சரியாயிடும் அவங்களுக்கு. அதே போல் உச்சந்தலை பயங்கரமாக வலிக்குது, வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டைமோடு சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் செய்தாங்கன்னா தலைவலி குணமாயிடும். அதே போல் பின்னாடி முகுரம் முக்கியமானது. இங்கே வலி இருக்குன்னா மன உளைச்சல் தான் காரணம், மன அழுத்தம் தான் காரணம். இதுதான் வந்து தலைவலிக்குடைய முக்கிய காரணங்கள். இதற்கு வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலான்னா, ஒரு ஆப்பிளை 4ஆக கட் பண்ணிக்கங்க, உப்பு தடவுங்க. இந்த உப்பில் உப்பாக தடவி சாப்பிட்டிங்கன்னா தலைவலி அப்போது குணமாகிடும். அப்படி தீராத தலைவலி ரொம்ப நாளாக இருக்குன்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துங்க, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் குடிச்சுனே வாங்க. எப்பேற்பட்ட தலைவலியும் சீக்கிரம் குணமாகிவிடும். அதே போல் வேப்பங்கொட்டையை வந்து அரைச்சி நெத்தியில் பத்து போட்டிங்கன்னா தலைவலி குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சுக்கை வந்து இழைச்சி நம்ம நெத்தியில் பத்து போட்டிங்கன்னா தலைவலி சீக்கிரம் குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஒரு டம்ளர் பால் எடுத்துங்க, ஒரு 5 ஏலக்காய் நசுக்கி போட்டுங்க, ஒரு 4 பூண்டு, சிறிது மஞ்சள் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. தலைவலி குணமாகிடும், நன்றாக தூக்கமும் வரும். நம்ம வந்து எதையும் நினச்சி நிற்க தேவையில்ல, டைமோடு சாப்பிட்டு டைமோடு தூங்குங்க. எதையும் நினைக்காமல் இருந்தீங்கன்னா தலைவலி வர வாய்ப்பு கம்மி. அதே போல் நம்ம வந்து மாதத்துக்கு 2 முறை கடுக்காய் பவுடர் எடுத்துக்கங்க. கடுக்காய் பவுடர் வந்து நைட்டு தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு குடிங்க. மாதத்தில் 2 முறை அதுமாதிரி செஞ்சிங்கன்னா குடல் வந்து சுத்தமாகிடும். அதே போல் நம்ம நுரையீரல் சுத்தமாகனா வில்வ இலை சாறு வந்து குடிச்சுன்னு வாங்க. மாதத்தில் 2 நாள் குடிங்க, கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. வில்வ இலை சாறு குடிச்சிங்கன்னா நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் இதயம் சுத்தமாகனா ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துங்க, 2 எலுமிச்சம்பழம் எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி சாறை எடுத்துருங்க. சாறை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. தோலை மட்டும் 2 டம்ளர் தண்ணியில் போடுங்க, ஒரு இஞ்சி துண்டை போடுங்க, கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் குடிச்சுன்னு வாங்க. இதயம் பலப்படும், இதயம் கிளியர் ஆகிடும். அதே போல் வந்து கல்லீரல் சுத்தமாகனா 1/4 கிலோ சுரக்காய் எடுத்துங்க, தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துங்க, ஒரு இஞ்சி துண்டு, அரை ஸ்பூன் இஞ்சி துண்டு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டு 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கல்லீரல் சுத்தமாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் கிட்னி சுத்தமாகணுன்னா நம்ம நைட்டில் வந்து ஒரு இளநீர் கண் திறந்துங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க, 1 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போடுங்க, 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு போடுங்க. இதை போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி குடிங்க, கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் கிட்னி சுத்தமாகணுன்னா ஒரு 100 ml வந்து பீன்ஸ் எடுத்துக்கங்க, துண்டு துண்டாக நறுக்கிங்க, உள்ள நார்லாம் எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வெந்த உடனே மிக்சியில் போட்டு அடித்து குடிச்சிங்கன்னா கிட்னி சுத்தமாகிடும். மாதத்தில் 2 டைம் இதுமாதிரி குடிங்க, சுத்தமாகிடும், கிட்னி சுத்தமாகிடும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.